ஹலோ, வெல்கம் டு ஜேகேஎஸ் உலகம். இந்த வீடியோவில் கலர் ஸ்கீம்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். கலர் ஸ்கீம்ஸில் மோனோக்ரோமேட்டிக், அனலாகஸ், காம்ப்ளிமெண்ட்ரி, ஸ்ப்ளிட் காம்ப்ளிமெண்ட்ரி, ட்ரையாடிக், ஸ்கொயர், ரெக்டாங்கிள் ஆர் டெட்ராடிக்னு சொல்லிட்டு நிறைய டைப்ஸ் இருக்குங்க. மோனோக்ரோமேட்டிக் ஒரு கலரில் இருக்கிற டிஃப்ரெண்ட் வேரியேஷனை தான் நம்ம மோனோக்ரோமேட்டிக் கலர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஒரு கலரோட லைட் கலர்ஸ்லேருந்து டார்க் நோக்கி போனாலும் சரி, இல்லை டார்க் கலர்ஸ்லேருந்து லைட் கலர் நோக்கி வந்தாலும் சரி, அதில் இருக்க அந்த வேரியேஷன் தான் மோனோக்ரோமேட்டிக். இந்த கலர் வீலில் அடுத்தடுத்து இருக்கிற 2 அல்லது 3 அல்லது 4 கலர்ஸை சூஸ் பண்ணுறது தான் அனலாகஸ் கலர்ஸ்ன்னு சொல்கிறோம். காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸ் ஒரு கலருக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற கலர்ஸை சூஸ் பண்ணுறது தான் காம்ப்ளிமெண்ட்ரி கலர். ஸ்ப்ளிட் காம்ப்ளிமெண்ட்ரி ஒரு கலர் சூஸ் பண்ணுறோன்னா அந்த கலருக்கு ஆப்போசிட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற 2 கலர்ஸையும் சூஸ் பண்ணுறது தான் ஸ்ப்ளிட் காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸ். ட்ரையாடிக் கலர்ஸ் ஒரு கலரை சூஸ் பண்ணுறோன்னா அந்த கலருக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வர கலர்ஸை மட்டும் சூஸ் பண்ணுறது தான் ட்ரையாடிக் கலர்ஸ். எக்ஸாம்பிள், நான் ரெட் கலர் எடுத்திருக்கேன்னா அதுக்கடுத்து ஒரு 3 கலரை விட்டுட்டு ஒரு கலரை சூஸ் பண்ணணும். அடுத்த 3 கலரை விட்டுட்டு அடுத்த கலரை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கிடைக்கும். இதுதான் ட்ரையாடிக் கலர்ஸ். ஸ்கொயர் கலர்ஸ் ஒரு கலரை சூஸ் பண்ணுறோன்னா அதுக்கு ஸ்கொயராக வர மாதிரி இருக்கிற 4 கலர்ஸை சூஸ் பண்ணுறது தான் ஸ்கொயர் கலர்ஸ். ஒரு கலர் எடுத்துக்கிட்டேன், அதுக்கு அடுத்த 2 கலர்ஸை விட்டுட்டு இன்னொரு கலரை சூஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்த 2 கலரை விட்டுட்டு இன்னொரு கலர், அடுத்த 2 கலரை விட்டுட்டு இன்னொரு கலர், இந்த மாதிரி சூஸ் பண்ணிங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் வரும். இது ஸ்கொயர் கலர்ஸ். ரெக்டாங்கிள் ஆர் டெட்ராடிக் கலர்ஸ் ஒரு கலரை சூஸ் பண்ணோம்னா அதுக்கு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வர மாதிரி இருக்கிற கலர்ஸை சூஸ் பண்ணுறது தான் ரெக்டாங்கிள் ஆர் டெட்ராடிக் கலர்ஸ். சரி, கலர் ஸ்கீம்ஸை பற்றி சொன்னீங்க, அது எதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லவே இல்லைன்னு யோசிக்கிறீங்களா? இந்த கலர் ஸ்கீம்ஸ் எல்லாமே இந்த கலர் வீலேருந்து தாங்க வந்தது. கலரை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுற எல்லாருமே கலர் வீல் அண்ட் கலர் ஸ்கீம்ஸை பற்றிலாம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஆர்கிடெக்சரில் கலர் டிசைனிங் ஒர்க் பண்ணுறவங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, பிரிண்டிங் ப்ரெஸ் ஃபீல்டு, ஆர்ட் ஒர்க் பண்ணுறவங்க, ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டு அண்ட் ஃபேஷன் டிசைனிங் ஃபீல்டு, இந்த மாதிரி கலர் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுற எல்லாத்துக்குமே கலர் ஸ்கீம் யூஸ் ஆகுங்க. ஏன், நமக்குமே இந்த கலர் ஸ்கீம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒரு ட்ரெஸ் வாங்குகிறோம், இல்லை நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எந்த கலருக்கு எந்த கலர் மேட்ச் பண்ணால் நல்லாயிருக்குன்றதை நம்மளுமே தெரிஞ்சுக்கலாம். Thanks for watching this video.